வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2ஏக்கான டெய்லி ஸ்டடி பிளான் பற்றி தான் பேச போகிறோம். இது ஜஸ்ட்டு இதையே ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைம் டேபிளை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அது ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான், சரிங்களா? இப்போ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அந்த குரூப் 4ஓட கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் ப்ரைவேட் ஆன்சருக்கு நிறையா வந்துருச்சு, உங்களையே நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், பொது தமிழில் ஏன் மார்க் கம்மியாச்சு, எந்த ஏரியாவில் கம்மியாச்சு, இலக்கணத்துலையா, இலக்கியத்துலையா, தமிழறிஞர்களுக்குமா, அதே மாதிரி ஆப்டிடியூடில் 11 டாப்பிக்கில் எதில் நமக்கு வீக்காக இருக்கும், ரீசனிங்கா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பா, ஏரியா அண்ட் வால்யூமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில், ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் போச்சு, எங்கெங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். அந்த ரிவ்யூவை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2A சக்ஸஸ் தான், சரிங்களா? சரி, இந்த குரூப் 2 ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்குங்க, குரூப் 2 இல்லை, எல்லா எக்ஸாம்ஸுமே, ஈவன் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே டைம் ரிவிஷன் டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் தட் வில் ஹெல்ப் யூ டு கிராக் த எக்ஸாம். நீங்கள் ஒரு 10 பக்கம் படித்தாலும் அந்த 10 பக்கத்தை 10 வாட்டி ரிவைஸ் பண்ணால் தான் மனசில் நிற்காது. அதனால தான் நீங்கள் இந்த ஸ்டடி பிளானே பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன்லேயே நிறைய இது பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரெஸ்ட்டும் நல்லா எடுக்கலாம், சரிங்களா? ஒரு நாளுக்கு 12 மணி நேரம், 14 மணி நேரம் அப்படிலாம் படிக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணி வேலையை வாங்கலாம். இந்த சண்டேலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும் ஆப்டிடியூட் பார்த்துட்டு ஈவினிங் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், சரிங்களா? சினிமா, பீச்சு, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம், சரிங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டைம் டேபிள் நம்ம ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான். பட் இருந்தாலும் குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கெல்லாம் உங்களோட குறி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பொது தமிழ், அது ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், பொது தமிழ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் வர 125 கொஸ்டினில் ஒரு 115 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 நீங்கள் ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணாலும் அவுட் ஆஃப் 75க்கு ஒரு 50+ எடுத்தால் கூட உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும், சரிங்களா? அதுதான் இங்கே இருக்கிற ட்ரிக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுத்தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துட்டாலே பொதுத்தமிழ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டிடியூடு இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நான் 115க்கு மேலே எடுப்பேன் அப்படின்ற உங்களுக்கு மைண்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் பக்கம் போகணும். அப்படி இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸு, யூனிட் 8, யூனிட் 9 அதெல்லாம் படித்து வேஸ்ட்டு தான். ஏன்னா பொதுத்தமிழ் அண்ட் ஆப்டிடியூடை சேர்த்து ஒரு 115+ எடுத்தாலே நீங்கள் ஈஸியாக அந்த எந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். வேறு பொதுத்தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிற பட்சத்தில், சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய ஐடியாவை தான் அதில் கொடுத்துருக்கேன். ஆரம்பத்தில் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை ரிசர்ச் பண்ணி 1 வீக் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க, சம்டைம் பீப்புள் ஒரு 6லேருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஷெடியூலை மாற்றிக்கோங்க. ஆனால் உங்களோட குறி பொது குரூப் 2 அண்ட் 2A நீங்கள் இப்போ டார்கெட் பண்ணுறீங்கன்னா பொது தமிழ், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த 125 கொஸ்டினுக்கு நான் 115 மேலே அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை தூக்கி அடுத்த டாப்பிக்கு நீங்கள் நகரணும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, சரிங்களாங்க? We will meet in next class. Thank you.